வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. நம்ம சேனலில் இது வரைக்கும் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் Adobe Illustrator ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்கும். ஒன்று 3 minutes Illustrator, அனதர் ஒன் Illustrator tutorials. இந்த 3 minutes Illustrator அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஒரு சின்ன கான்செப்டை 3 minutesக்குள்ளார எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிப்பிங் மாஸ்க், காம்பவுண்ட் பாத் இதெல்லாம் 3 minutesக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம். சப்போஸ் ஒரு சில கான்செப்ட்லாம் 3 minutesக்கு மேலே போகும். அந்த மாதிரி லெங்க்தியான டியூட்டோரியல்ஸ்லாம் Illustrator tutorials அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ப்ளஸ் வெக்டார் ஆர்ட் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டியூட்டோரியல்ஸும் அந்த பிளேலிஸ்ட்டில் வரும். இப்போ அடுத்த 3 minutesல கிளிப்பிங் மாஸ்க்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே இருக்க பாலிகன் டூல் எடுத்து ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறேன். தென் அதுக்கு கீழே இருக்க இந்த ஸ்டார் டூல் எடுத்து அகைன் இன்னொரு ஷேப் ட்ரா பண்ணுறேன் உள்ளாரையே. ஸோ இதோட கலரை நான் ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது ஆப்ஜெக்ட், மேலே இருக்கிறது மாஸ்க்கு. இந்த ஆப்ஜெக்ட் எந்த ஷேப்க்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இந்த மாஸ்க்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாரோட இந்த ஆப்ஜெக்டை மாஸ்க் பண்ணால் இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஸ்டார் ஷேப் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும், மீதி எல்லாமே ஹைடாக இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதை. இப்போ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நான் ரெண்டுதுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்ஜெக்டில் போயிட்டு கிளிப்பிங் மாஸ்கில் போயிட்டு மேக் கொடுக்கலாம். ஸோ நமக்கு பின்னாடி இந்த க்ரீன் கலர் ஆப்ஜெக்ட் இப்போ ஸ்டார் ஷேப் மட்டும்தான் விசிபிளாக இருக்குது, மீதி எல்லாமே ஹைடாக இருக்குது. இப்போ இந்த மாஸ்க்கை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் விசிபிளாக நமக்கு தெரியும். இந்த மாதிரி இமேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். இப்போ என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு வெக்டார் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த வெக்டார் ஆப்ஜெக்ட்டை நான் டாப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டார் ஷேப்பில் மட்டும்தான் அந்த இமேஜ் விசிபிளாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாரை மூவ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் மூவ் ஆகாது. ஏ டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் மட்டும் மூவ் ஆகும், இந்த ஸ்டார் மூவ் ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் விசிபிளாக வேணுமோ அங்கே வச்சுட்டு வெளியில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பிங் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் தனியாக வந்துடும், இந்த ஆப்ஜெக்ட் தனியாக வந்துடும். இப்போ இந்த ஸ்டார் ஷேப்பை எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எட்ஜில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட் வரும். ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஸ்டார் ஷேப்பை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்மளோட மாஸ்க் வெக்டார் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த இமேஜை நான் பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வரும். இந்த டாப் செலக்டட் ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி a path, a compound shape, a text object இந்த மாதிரி தான் இருக்கணும். பட் ஒரு ராஸ்டர் இமேஜாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிங்கனாலும் அந்த ஸ்ட்ரோக் போயிடும். ஜஸ்ட் அது ஒரு மாஸ்க் ஆப்ஜெக்டாக தான் ஆக்ட் பண்ணும். இந்த மாதிரி மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி இப்போ ஸ்ட்ரோக் கொடுத்து பாருங்கள், அந்த ஸ்ட்ரோக் நமக்கு இங்கே அப்பியர் ஆகும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்குமே கிளிப்பிங் மாஸ்க் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட்டை டாப்பில் வச்சுட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். நார்மலாக மூவ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் மூவ் ஆகும். ஸோ இப்போ டேரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு இங்கே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் அப்படியே தான் இருக்குது, பட் டெக்ஸ்ட் மட்டும் தான் மூவ் ஆகுது. கிளிப்பிங் மாஸ்க் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஒரு பேனர் பண்ணுறோம், ப்ரௌசர் பண்ணுறோம், இந்த மாதிரி எந்த டிசைன் பண்ணாலும் அதில் கிளிப்பிங் மாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ நம்ம இந்த கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு சிம்பிளான டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு Ctrl+2 போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணும்போது இது மூவ் ஆகாமல் இருக்கும், அதுக்கு தான் லாக் பண்ணுறது. அடுத்து இந்த மாதிரி ரவுண்டட் பாலிகான் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். இந்த மாதிரி 3 ஃப்ரூட்ஸோட இமேஜஸை இந்த பாலிகானல் ஷேப்பில் மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரூட்ஸோட டிஸ்கிரிப்ஷனும் சைடில் கொடுத்துட்டு கீழே ஃப்ரூட்ஸ்னு ஒரு பெரிய டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜோட இந்த ஃப்ரூட்ஸ் மாஸ்க் பண்ணிக்கலாம், கிளிப்பிங் மாஸ்க். இப்போ இந்த 3 இமேஜஸையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு டார்க் க்ரீனான ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் பண்ணுறதுக்கே கிளிப்பிங் மாஸ்கோட மேஜரான ரோல் இதில் இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.